உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இன்னைக்கு இந்த 12 பாவகங்கள்ல 4ஆம் பாவம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சிறப்புக்குரிய பாவம் அப்படிங்கறத பத்தி பேசுவதற்காக இந்த மண்ணை சேர்ந்தவர், ஆத்தூரிலே பிறந்த ஒரு அருமையான மாமனிதர், பவானியிலே சக்தி ஜோதிட நிலையம் என்று அமைத்து தமிழக மக்கள் அனைவருக்கும் மிக அற்புதமாக ஜோதிட துறையில் சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் மதிப்பிற்குரிய ஐயா பார்த்தசாரதி அவர்கள். ஐயா அவர்கள் 4ஆம் பாவத்தினுடைய நன்மை தீமைகளை நமக்கு இப்பொழுது வழங்க இருக்கிறார்கள். ஐயா அவர்களை சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறது. இங்கே வருகை தந்திருக்கும் ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட மேதைகள், எனக்கு இங்கே வாய்ப்பளித்த சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்திற்கும் அதனுடைய 17ஆம் கருத்தரங்கத்தில் கலந்து கொள்வதற்கும் நான் மிக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 4ஆம் பாவங்கிற விஷயத்தை ஏன் எடுத்தேன்னா, இந்த பாட்டுல கவிதைகள்ல அந்தாதி முறைன்னு ஒரு முறை இருக்குங்க. எந்த வார்த்தையில முடிக்கிறோமோ அதை கவிதையை தொடங்குவது அந்தாதி முறைன்னு. ஐயா அதிகமா இப்ப 4ஆம் பாவத்தை பத்தி பேசிட்டு இருந்தார் கடைசியா. அதனாலே நான் அதுல இருந்து திடீர்னு இங்க வந்து யோசனை தான் வரும்பொழுது எந்த இதையும் இதுல பேசணும் அதுல பேசணும் வரல. ஐயா ஒரு கருத்து சொன்னாரு, 4ஆம் வீட்டுல பாவிகள் இருந்தா வீடு கட்டுறது எப்படி, அல்லது அவங்க வீடு கட்ட முடியுமா அப்படிங்கிறது தான். பொதுவாகவே 4ஆம் பாவம் எதுக்கு காரகத்துவம் அப்படிங்கிறதுங்க. வீட்டுக்கு, கல்விக்கு, அவனுடைய ஒழுக்கத்திற்கு, அவனுடைய நண்பர்களுக்கு, அவனுடைய சுகபோகத்திற்கு அத்தனைக்கும் 4ஆம் பாவமே காரகத்துவம். ஒருத்தருக்கு 4ஆம் பாவம் அப்படிங்கிறது கெட்டுடுச்சுன்னா அந்த ஜாதகனுக்கு இதுல சொல்லப்பட்ட அனைத்தும் பாதிக்கப்படும். குறிப்பா ஒருத்தனுக்கு 4ல் ராகு மாந்திங்கிறது இருந்தா அவன் தாய் அன்பை பெற மாட்டான். நீங்க எந்த ஜாதகம் எடுத்து பாருங்க. அல்லது தாயின் சாபம் வாங்குவான், அல்லது தாயை இழப்பான். 4ஆம் பாவத்துல ராகு மாந்தி இருந்து 4ஆம் பாவமும் கெட்டுட்டான். இதை உங்க ஜாதகத்துல நீங்க வர்றவங்களுக்கு பார்த்துக்கலாம். ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில இன்னைக்கு கனவு எல்லாருக்கும். இப்போ விளம்பரப்படுத்துறாங்க, நாங்கள் இஎம்ஐல கட்டுறோம், நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுங்க, ஒரு வீட்டுக்கு நீங்கள் சொந்தக்காரர் ஆடுவீங்க, இஎம்ஐ வருவீங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் அவங்களுக்கு வீடு கட்டுற யோகம் இல்லை. யாரோ கட்டின வீட்டை அல்லது யாரோ விளம்பரப்படுத்துகிற வீட்டை அவங்க வாங்குறாங்க. அந்த காலத்தில் மனை கட்டுதல் அப்படின்னா ஒரு நல்ல நேரம் பார்த்து வாஸ்து அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து எல்லாம் செய்வாங்க. வாஸ்து பற்றியும் ஐயா பேசினார். நிறைய வாஸ்து நிபுணர்கள் என்ன பண்ணுறாங்க, வாஸ்துன்னு வந்துட்டா போதும், அது ராகு காலமோ யமகண்டமோ அல்லது அன்னைக்கு அஷ்டமியோ எதையும் பார்க்கறது இல்லை. இப்போ இந்த மாசி 22 கூட ராகு காலம் வெள்ளிக்கிழமை வந்தப்ப 10:42 தான் ஆரம்பிக்குது வாஸ்து. அப்போ சரியா ராகு காலம் இல்லை, அதான் அந்த 10:42 ஆரம்பிக்குது வாஸ்து. அதுல இருந்து அந்த 11 முடியுதுங்க. அப்போ அந்த ராகு காலத்துல அந்த ஒரு விஷயத்தை தொடங்கினா வீடு கட்ட தோணுனா அந்த நிலைமை என்ன ஆகும்? ஆனா வாஸ்து நிபுணர்கள் அல்லது வாஸ்து பேராசிரியர்கள் சொல்லிக்கிறவங்களும் என்ன பண்றாங்க, வாஸ்து மாசத்துல ஒரு நாள் குறிப்பிட்ட நாள் வருது, அந்த நாள்ல தொடங்கணும், அதுக்கு எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு புத்தகத்தில் கூட ஒருத்தர் வாஸ்து நிபுணர் வாதம் பண்றப்ப எங்கிட்ட காண்பிச்சார். ஆனா அது அல்ல. ஒருத்தருக்கு முதல்ல வாஸ்து நாளா கொடுக்கட்டும் எதா இருக்கட்டும், வீடு கட்டுறப்ப அவனுக்கு 4 குடைவன் தசை வரணும். சுக்கிரனோ அல்லது அவனுடைய லக்னாதிபதியோ அந்த 4ஆம் பாவத்துக்கு காரகத்துவ கிரகத்தினுடைய தசாபுத்தியோ நடந்தா மட்டும்தான் அந்த ஜாதகனுக்கு அந்த வீடு யோகம் அமையும். 4ல் பாவிகள் சூரியன், சனி, ராகு இந்த மாதிரி பாவிகள் இருந்துட்டா அவங்க ஃபவுண்டேஷன், அதாவது கடக்கால் போட்டு பூமி பூஜை போட்டு வீடு கட்டுறதை மறந்துடலாம். கட்டின வீடு வாங்கிக்கலாம், இல்லை பழைய வீட்டை வாங்கி ரெனோவேஷன் பண்ணிக்கலாம், இடிச்சு தரைமட்டமாக்கி கட்டிக்கலாம். அந்த மாதிரி இருப்பது சிறப்பு. ஏன்னா அந்த ராகு சனி எல்லாம் பாவகரங்கள். பாவர்களுடைய குணமே என்னன்னா அழித்து உருவாக்கு. அதனாலதான் கடவுள் அந்த காலத்துல அரக்கன்களுக்கு பூரா வரம் கொடுப்பாங்க. ஆனா அந்த வரத்தாலே அவங்க அழிவாங்க. அவன் வாங்கின வரத்திலே சூழ்ச்சி வச்சு அழிப்பார்கள். அப்போ இந்த 4ஆம் பாவம் தான் தலைமுறையா நான் சொந்த வீட்டில் வாழ்றேன், அது மண்குடிசையா இருக்கட்டும் அல்லது மாளிகையா கூட இருக்கட்டும். ஆனா தலைமுறையா வீடுகள் வாழ்றவங்க உண்டு. அந்த காலத்துல இது எங்க தாத்தா கட்டின வீடு, இதை நாங்க 5ஆம் தலைமுறைம்பாங்க. ஆனா அங்கெல்லாம் ஒரு சிறப்பு குறையும், அந்த வாரிசுகள் குறைந்துகிட்டே வருவாங்க. ஒரு வீட்டுல தொடர்ந்து 3 தலைமுறைக்கு மேல ஒருத்தர் இருந்தா அந்த குடும்பத்துல தொடர்ந்து 3 தலைமுறை ஒரே வீட்டுல வாழ்றவங்க நிலைமை நிச்சயமா பாதிப்புக்குள்ளாகும். அது எப்பேற்பட்ட வீடா இருந்தாலும் சரிங்க. இப்ப சில கிராமங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா தலைமுறையா இருப்பாங்க. பூர்வீகமா நாங்க இருக்கிறோம், பரம்பரையா இருக்கும்பாங்க. அவங்க எல்லாம் 3 தலைமுறைக்கு ஒரு முறை அந்த வீட்டை வாசலையோ இடத்தையோ மாற்றிக்கொள்வது சிறப்பு.
இப்ப நம்ம ஜோதிடர்கள் நம்ம கிட்ட வர்றாங்க. இந்த காலத்துல வீடு கட்டுறதை விட அவங்க எதை கேட்கறாங்க? படிப்பாங்களா, என் பிள்ளை நல்லா படிச்சு வேலைக்கு போவானா அப்படிம்பாங்க. நான் வீடு கட்டுவேனா அப்படிங்கிறாங்க. அந்த காலத்துல வீடு கடன் வாங்கி கட்ட மாட்டாங்க, மண்ணடி சாஸ்திரம் எடுப்பாங்க, குழிக்கணக்குன்னு ஒரு கணக்கு வச்சு எடுப்பாங்க. அந்த காலத்துல அதெல்லாம் வீடு நிலைச்சு நிற்கும். ஒரு மனையை பார்த்த உடனே அந்த குழிக்கணக்கு போட்டு இந்த மாதிரி இடம் தான், இந்த இடத்துல இப்படி பாதிப்பு நடந்திருக்கும், இந்த மனை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அது எப்போ சொல்லலாம்னா அந்த இடத்துக்கு போறப்ப நாம போய் அந்த இடத்த பார்க்குறோம், அந்த மனையை பார்க்குறோம். இதை நம்ம இங்க இருந்து கட்டத்தை பார்த்து சொல்றதோட அந்த இடத்துக்கு போறப்ப ஜோதிடர்களுக்கு எப்பயுமேங்க உள்ளுணர்வு இருக்கணும். ஒரு மனையை பார்த்தாலோ ஒரு நபரை பார்த்தாலோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்படி வரணும், இவங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தோணணும். அந்த உள்ளுணர்வு ஜோதிடத்துல யாருக்கு இருக்கும்? ஜோதிடம் எந்த மாதிரி ஜோதிடர்கள் எந்த மாதிரி ஜோதிடர்கள் என்ன கூட யாருக்கு இருக்கும் அப்படின்னா, லக்னம் 5, 9 தொடர்பு கொள்றவங்களுக்கு அந்த உள்ளுணர்வு இருக்கும். சனிச்சந்திரன் சேர்க்க உள்ளவர்களுக்கும் அந்த அமைப்பு இருக்கும். ராகு சந்திரன் தொடர்பு இருப்பவங்களுக்கும் அந்த அமைப்பு இருக்கும். ஏன்னா ராகு வந்து மாந்திரிகம், அமானுஷ்யம். அந்த ராகு சந்திரன் சேர்க்க உள்ளவங்க எல்லாம் பாருங்க, அமானுஷ்யத்தை பத்தி அதிகமா பேசுவாங்க. அமானுஷ்யத்தை பத்தி தான். ராகு சந்திரன் ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருந்து அவர் ஜோதிடராக இருந்தா அவர் பேசுறது அமானுஷ்யம், தாந்திரிகம், மாந்திரிகம், அந்த விஷயங்கள்ல ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரிங்க. அப்ப 4ஆம் பாவத்துல இப்ப ராகு காலபுருஷ தத்துவத்துக்கு எடுத்துக்குவோம். காலபுருஷ தத்துவம் மேஷம், மேஷத்துக்கு 4ஆம் வீடு ராகு, சந்திரன் ஆட்சி பெற்று இருக்காரு, அங்க ராகுவும் இருக்கு. அந்த ஜாதகனுக்கு ராகு தசையே நடக்குது. அவர் வீடு கட்ட கேட்கிறாரு ஜோதிடர்கிட்ட. அப்ப நாம என்ன சொல்லுவோம்? ராகு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, வலு இருக்காரு, குரு பார்வை இருக்குன்னா எடுத்துக்கலாம். ஆனா திசை என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவருக்கு ராகு தசையா சந்திர தசையான்னு பாருங்க. இந்த ராகு சந்திர தசையில சந்திரன் முன்னாடி போயிட்டு இருக்காரா அல்லது ராகு முன்னாடி போயிட்டு இருக்காராங்கிறத பாருங்க. ராகுனுடைய அந்த கடகராசியில முதல் இது புனர்பூசம், அதுக்கு அடுத்தது பூசம், அடுத்தது ஆயில்யம். சந்திரன் ஆயில்யத்துல இருந்து ராகு வந்து புனர்பூசத்துல இருக்காரு அல்லது பூசத்துல இருக்காருன்னா ராகுவை கடந்து சந்திரன் வெளியே வந்துட்டார். அதாவது ராகுனுடைய அமைப்புல இருந்து சந்திரன் வெளியே வந்துட்டார். அது ராகு தசையே நடந்தாலும் அவர்களுக்கு அப்ப வீடு கட்டின வீடு வாங்கிக்கிங்க, இந்த மாதிரி புதுசா இடம் போட்டு கட்டாதீங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதுக்குன்னு ஒரு கோவில் இருக்குங்க. மயிலாடுதுறையிலேருந்து நாகப்பட்டினம் போகிற வழியில் திருப்புகலூர் அக்னீஸ்வரர் ஆலயம்னு இருக்கு. அங்கே போய் செங்கல் வச்சு பணம் கட்டி நம்ம பூஜை பண்ணி 750 ரூபா கட்டினா 3 செங்கல் தராங்க. அந்த செங்கலை வாங்கிட்டு வந்து கடற்கால் போடுறப்ப அதை வணங்கிட்டு சமையல் கட்டில் 1, ஹாலில் 1, பூஜை ரூமில் 1 வச்சு கட்டினா அந்த வீடு தடை இல்லாமல் இருக்குது. சரி, இது தெரியாமல் நாங்கள் நாள் குறித்து கொடுத்துட்டா அல்லது அவங்க கட்டிட்டாங்க, என்ன நடக்கும்னா அந்த வீட்டில இருந்து அந்த வீடு கட்டிய தலைவனோ அல்லது அந்த தலைவனுடைய தந்தையோ மனைவியோ நிச்சயமா இருந்து அனுபவிக்க மாட்டார்கள். இது அனுபவத்துல வரக்கூடிய ஒரு விதி. அப்ப நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒருத்தனுக்கு யோகம் இருக்கா, எப்படி கட்ட முடியுமா, இவன் அடுக்குமாடி கட்டுவானா, காம்ப்ளெக்ஸ் கட்டுவானா, காம்ப்ளெக்ஸ்ல குடியிருப்பானா, அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஐயா சொல்றப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு, 4 பாவகர்கள். காலபுருஷ தத்துவத்துக்கு எடுத்துக்கலாம், ராசிக்கு எடுத்துக்கலாம், லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம். இதுல ராசி வலுவா லக்கணம் வலுவா அப்படின்னா லக்கணத்தை வலுவா எடுத்துக்கணும். ராசி வந்து கோச்சாரத்துக்கு தான் கணக்கு, அந்த கோச்சார ரீதியா வர்றப்பதான் அதை எடுத்துக்கணும். சரி, இப்ப லக்கணம் மேஷ லக்கணம், 4ல ராகு சந்திரன் இருக்கு. மேஷ லக்கணத்துல இப்ப ஒருத்தன் கேது தசையில பிறந்திருந்தான், அவன் வீடு கட்ட வரான். கேது தசை ஒரு 3 வருஷம் நடப்புன்னு வச்சுங்க. 23 வயசு சுக்கிரன், அதுக்கு அடுத்தது சூரியன், 30 வயசு வரைக்கும் சூரியன், 30ல இருந்து 40க்குள்ள சந்திர தசையில கட்டுறாருன்னு வச்சுங்க. சந்திரன் 4ல் ஆட்சி பெற்று இருக்கு. ஆக ஆட்சி பெற்ற தசை கட்டலாம் அப்படின்னா இப்ப நான் முன்னாடி சொன்ன விதி இருக்கு பாத்தீங்களா, ராகுவும் சந்திரனும் இணைந்திருந்தா ராகுவை சந்திரன் கடந்திருக்க வேண்டும். ராகு ஆயில்யத்துல இருக்கு, சந்திரன் புனர்பூசத்துல இருக்கு, குருமங்கல யோகம் கற்றா விட்டன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் அடுத்தது சந்திரன் தொடர்பு கொள்றத ராகுவை. அப்ப அந்த ராகு அந்த இடத்துல சோத்தை கெடுத்தே தீரும். நீங்க ஒரு ஜாதகம் பாக்குறப்ப பர்டிகுலரா பெண்கள் ஜாதத்துல 4ல ராகு இருந்தா இந்த அம்மா வீடு சுத்தமா வச்சிருக்காது, இந்த அம்மா பேர்ல வீடு கட்டாதீங்க, இந்த அம்மா பேர்ல மனம் வச்சிருக்காதீங்க அப்படின்னு நம்ம தைரியமா சொல்லலாம். பெண்கள் ஜாதகத்துல 4ல ராகு இருந்தா அது பல பாவத்தை ஏற்படுத்தி விடும். ஆண்கள் ஜாதகத்துல சுக்கிரன் 4ல இருக்க ராகா காரகம் பாவம் நாஸ்தி அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது. ஆனா ராகுவோட சுக்கிரன் சேர்ந்துட்டா அந்த அந்த மாதிரி அமைப்புள்ள வீட்டுல இருப்பவர்கள் வாழ்க்கையில் துரோகத்தை சந்திப்பார்கள். அது ஆணோ பெண்ணோ. அங்க பெண்கள் ஒழுக்கக்கேடான தவறு நிச்சயமாக இருக்கும். இது கிரக ரீதியா. மன ரீதியா மனையை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? இப்ப கோயில்களுக்கெல்லாம் ஆகம சாஸ்திரம் கோயில்களுக்கெல்லாம் மனம் எடுக்கிறப்ப எப்பேற்பட்டத்துல எடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரியவங்களுக்கு தெரியும். நாம வீடு கட்ட எடுக்கிறப்ப சுடுகாட்டுக்கு அருகாமையில வீட்டு மனைகளை தேர்ந்தெடுக்க கூடாது. பெருமாள் கோவிலுக்கு அப்படிங்கிறதுல பெருமாள் கோயிலுக்கு பின்புறத்துல மனைகளை தேர்ந்தெடுக்க கூடாது. பெருமாள் கோயிலுக்கு முன்புறம் தேர்ந்தெடுக்கலாம், சிவன் கோயிலுக்கு பின்புறம் தேர்ந்தெடுக்கலாம். இதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. சில குருக்கள் ஐயருங்கெல்லாம் கோயிலே அக்ராகாரம் போட்டு இருக்காங்களே, அதெல்லாம் எப்படிங்க கணக்கு? பெருமாள் கோயிலோ சிவன் கோயிலோ,
கோயிலே இருக்காங்களேன்னு. நீங்க ஸ்ரீரங்கம் போய் பாருங்க. ஸ்ரீரங்கத்துல 4 முனையில அந்த பிற்பகுதியில் மேற்கு பகுதி கடைசி அந்த வர்ற அங்க யாரும் குடியிருக்க மாட்டாங்க. நீங்க எந்த பெருமாள் கோயிலையும் பாருங்க, பெருமாள் கோயிலுக்கு நேர் பின்னாடி மேக்சிமம் வீடுகள் அமைக்க மாட்டாங்க, நல்லா தெரிந்தவர்கள். சிவன் கோயிலுக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு பின்னாடி அமைச்சுக்கணும். ஆனா பெருமாள் கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடாது. பெருமாளுக்கு பின்பக்கம் எதுவுமே இல்லாம இருக்கிற இடம் பெருமாளின் சக்தியை நமக்கு உணர்த்தும், அல்லது பெருமாளுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இதுக்கு உதாரணமா நீங்க திருப்பதி எடுத்துக்கலாம், ஸ்ரீரங்கத்தை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துல சில கோயில்கள்ல இந்த கோயில் தான் முடிவு என்று இருக்கு, அதுக்கு பின்னாடி ஊரோ எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி கோயில்கள் புகழ் பெறாது, எவ்வளவு சக்தி வாய்ந்த கோயிலா இருந்தாலும். அதற்கு தமிழ்நாட்டில் சில கோயில்கள்ல நாம உதாரணமா எடுத்துக்கலாம். ஆதி விநாயகர் கோயில்னு ஒரு கோவில் இருக்கு, பூம்புகார், அதாவது மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போற வழியில பூந்தோட்டங்கிற இடத்துல சரஸ்வதி கோயில் பக்கத்துல, அங்க ஆதி விநாயகர் மனித தலையோட இருப்பார். அந்த கோயிலுக்கு அடுத்து ஊரே எதுவும் கிடையாது. அந்த கோயிலுக்கு போயிட்டா போன வழியில திரும்பி வரணும். அந்த கோயில் மிக புகழ்பெற்ற ஸ்தலம், ஆனா இன்ன வரைக்கும் விருத்தி அடையலை. தெய்வ இதுக்கு அந்த மாதிரி சில வாஸ்து குறைபாடுகள் அப்படிங்கிறது, அது மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப நம்ம வீடு கட்ட தேர்ந்தெடுக்கிற நிலை கிரகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சில பேர்த்துக்கு 10 இடத்துல வீடு இருக்கு, சில பேர்த்துக்கு இது இல்லைன்னு. நடிகர் தங்கவேலு ஒரு காலத்துல சோத்துக்கு கஷ்டப்பட்டாரு, ஆனா 2 தெருவில் வீடு வாங்கியிருந்தார். ஆனா அந்த வீடெல்லாம் அவருக்கு நிலைக்கல, வந்தது வகையிலே போயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, சுக்கரன் ராக 4ஆம் வீட்டுல தொடர்பு இருக்கும். ஏன் இந்த சுக்கரன் ராக எடுத்துக்கிறான்னா, சுக்கரன்னா ஒரு பெண், ராகுன்னா போகக்காரங்க. அந்த சுக்கரன் ராகு ஒருத்தருக்கு தொடர்பு இருந்தால் அவங்க பிற பெண்களோட ஆணோ பெண்ணோ தொடர்பில் இருப்பார்கள், வாழ்க்கை துணையை விட. அப்படி தொடர்புல இருக்க அப்ப பிறன்மனை விளைதல் பெரும்பாவம், அதற்கு பாப அமைச்சர் இல்லைன்னு ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த சொத்து கைவிட்டு போயிடும் நிச்சயமா. புகழ்பெற்ற மனிதர் எம்ஜிஆர், அவர் எங்கேயாவது வீடு கட்டியிருக்காருன்னு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. அவர் வாழ்க்கை வரலாற்றில் எடுத்து படிச்சவங்க, அவர் வீடு சொந்தமா கட்டியிருக்காரா அப்படின்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. இது எதுக்காக பிரபலமானவர்கள் எடுத்து சொல்றோம்னா, இது ஐயா ஒரு வார்த்தை சொன்னார்ல, சனி உச்சம் பெற்று சந்திரன் ஆட்சியை உச்சம் பெற்று ஆயுசு 100ன்னு. கலைஞர் ஜாதகத்தில் அப்படிதான் இருக்கு. கடகலக்கணம் சந்திரன் உச்சம், சனி உச்சம், 94 வயது வரை வாழ்ந்தார். அவருக்கு அடுத்து வந்த ஸ்டாலின், அவருக்கும் சனி உச்சம், அவருக்கு இப்போ 70 ஆயிடுச்சுங்க. இவருக்கு சந்திரன் நீச்சம், யாருக்கு? மோடிக்கு. அவருக்கு இப்போ 78 வயசே 70க்கு மேலே ஆயிடுச்சுங்க. இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? சந்திரன் நீச்சம் பெற்ற ஒருத்தர்னா அங்கே நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்டிருக்கும். நீசபங்க ராஜயோகம். இந்த வீடு அப்படிங்கிற விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல 4ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம், இது 3ம் தொடர்பு இல்லாமல் அவர்களால் வீடு கட்டவும் முடியவே முடியாது. நிச்சயமாக யாரா இருந்தாலும் 4, 8, 12. காரணம், 4ஆம் வீடுங்கிறது அஸ்திவாரம், 8ஆம் வீடுங்கிறது கட்டிடம். அவமானம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுடுங்க. 8ஆம் வீடுங்கிறது கட்டிடம், 12ஆம் வீடுங்கிறது விரயம். இது 3 தொடர்பு கொள்றப்பதான் அவங்க வீடு கட்ட முடியும். அப்போ ஒருத்தர் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்குறப்ப 4, 8, 12 தொடர்பு இருக்குப்பா, அந்தரம் நடக்குது, திசா புத்தி நடக்குது, நீ கட்டுறா வீட்டாங்களாம். ஆனா அதே காலகட்டத்துல அவங்க ஜாதகத்துல விபத்து ஏற்படும். விபத்துங்கிறது அவனுக்கு ஏற்படுதா, வேலையாட்கள் சாரத்துல இருந்து கீழே விழுந்துட்டான், இது மாதிரி ஏதாவது நடக்குதான்னு பாருங்க. நீச சனி, ராகு, இதெல்லாம் 4ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டா இப்படி நடக்கும். அதுல சனி தான் மெயின். சனி செவ்வாய் 4ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டு வீடு கட்டுறப்ப திசை நடத்தினா அங்க விபத்து நடக்கும். வீடு கட்டிட்டு இருந்தாங்க, சாரத்துல இருந்து ஒருத்தர் கீழே விழுந்துட்டான், ரத்த காயம் பட்டுட்டான், இல்ல ஓனர் போறாங்க காலில் கட்டு போட்டுட்டு கிடந்தாரு, இப்படிங்கிற அமைப்பெல்லாம் இந்த 4ஆம் பாவத்தோட இப்படி கிரகங்கள் தொடர்பு அப்படிங்கிறதுங்க. அப்ப சுக்கிரன் 4ஆம் வீட்டுல இருக்கிறதுக்கும் சுக்கிரன் 4ஆம் வீட்டை பார்ப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு மிதுன லக்கணம், சுக்கிரன் உச்சமா இருக்காரு, 4ஆம் வீட்டை பார்த்தா அவங்க வீட்டை கோயில் போல வைத்திருப்பார்கள், அழகிய மாளிகை வீடு அமையும். கோயில் மாதிரி யார் வச்சிருப்பா? பக்தி உள்ளவங்க வச்சிருப்பாங்க. பக்தி இல்லாதவங்க அல்லது ஜோதிட நம்பிக்கை இல்லாதவங்க அவங்க ஆடம்பரமான வீடு கட்டுவாங்க. சுக்கிரன் உச்சமோ ஆட்சியோ பெற்று 4ஆம் வீட்டு அதிபதியை 4ஆம் வீட்டுக்கு பார்வை செய்தால் நல்ல வீடு அமையும். 4ஆம் வீட்டை குரு வலுவான குரு, இந்த இடத்துல பார்வைங்கிறத வலு பெற்றதுன்னு தான் நீங்க எடுத்துக்கணும். ஒரு நீச குரு பார்த்தாலோ நீச சுக்கிரன் பார்த்தாலோ அந்த வீடு கட்டியிருப்பாங்க, ஆனா சுமாரா இருக்கும், அப்படிதான் எடுத்துக்கணும். அதுக்கு அளவு தந்த பலன். அப்ப 4ஆம் வீட்டை ஒரு குரு பார்வை இருக்கு, லக்னாதிபதியும் நல்லா இருக்காரு, 4ஆம் வீட்டு அதிபதியும் நல்ல நிலைமையில இருந்தாருன்னா அவன் வீட்டுக்கு அருகாமையில ஒரு ஆலயம் இருக்கும். இப்போ நம்ம சிம்பிளா சொல்றோம், இந்த இடத்த நம்ம இதை நடத்துறாரு, இதை நடத்துறவர் யாருங்க? சந்திரசேகரன் ஐயா. அதுல கௌரவ ஆலோசகரா இருக்கவர் இவர். இப்போ இந்த மாதிரி இவங்க பொறுப்பாளர்கள் 3 பேர் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவத்தை எடுத்துங்க. 10ஆம் பாவத்துக்கு குரு செவ்வாய் தொடர்பு இருந்தே தீரும். இவங்க ஜாதகம் எதுன்னு எனக்கு தெரியாது. காரணம், இவங்க தொழில் பண்றதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆலயம் அல்லது முருகனுடைய பார்வை. முருகனுக்கு அதிதேவதை யாருங்க? செவ்வாய். அதுக்கு அடுத்தது குரு. இவங்க இப்ப சந்திரசேகர் ஐயா அல்லது இவங்க ஐயா இன்னொருத்தர் மூர்த்தி ஐயா, இந்த 3 பேர் ஜாதகத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பா இருக்கும். வருதுங்களா?
இந்த அமைப்பு இருக்கு. அதான் சொல்றேங்க, வந்துட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்ப நீங்க இதை எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு இடம் வாஸ்து அமைறதை வச்சு, ஒருத்தனுக்கு 4ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தை வச்சு இவன் வாடகை கட்டத்துல தொழில் பண்ணுவானா, சொந்த கட்டடத்துல தொழில் பண்ணுவாங்கிறதெல்லாம் சொல்ல முடியும். எல்லாத்தையும் அந்த கிரகத்தினுடைய பலன். இதை எப்படி நம்ம இன்னும் எளிமையா சொல்றதுன்னா, ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல 100 பேர் வேலை செய்வாங்க. கலெக்டர் தான், ஆபீஸ் தான். கலெக்டர் ஆபீஸ்ல டாவாலையும் இருக்கான், கலெக்டருக்கு அடுத்த ரேஞ்சிலையும் இருப்பான். ஓரளவுக்கு பவர் உள்ளவங்க. இவங்க தரம்லாம் கிரகத்தினுடைய பலனை வச்சுதான். ஆட்சி, உச்சம், நட்பு, இதை வச்சு நம்ம எடுக்கிறது போலதான். ஒரு டாவாலியா ஒருத்தன் வேலை செய்யறான் அப்படின்னா அங்க நீச்ச கிரகம், சனி அங்க நீச்சமா இருப்பாரு. அப்ப அங்க அந்த தொடர்பு இப்படிப்பட்ட அமைப்புகள்ல வரும். இப்ப ஐயா பேசினார் இல்லையா, உறுதியா ஆணித்தரமா இந்த விஷயங்கள் இப்படி நடக்கும், இந்த கிரகம் இருந்தா இப்படி நடக்கும்ங்கிறது. ஜோதிடத்துல எல்லா பலன்களையும் 70% எல்லா கருத்துக்களையும் விதிகளையும் 60 முதல் 70% தான் நீங்க எடுத்துக்கணும். 100க்கு 100 யாருடைய ஜாதகத்திலும் ஒரு விஷயம் சொல்ல முடியாது. அதற்கு காரணம் என்ன? ஜாதகம்னா நீங்க, உங்களுடைய அப்பா அம்மா அல்லது உங்களுடைய அண்ணன் தம்பி, அவர்கள் ஜாதகமும் ஒரு விஷயத்த பேசும். அப்போ ஒரு ஜாதகத்தை மட்டும் வச்சு அவங்க குடும்பம் சார்ந்த விஷயம், அது சார்ந்த விஷயத்த, இப்போ ஒரு தனிநபர் ஜாதகத்தை வச்சு அவன் கல்வியை நிர்ணயிக்கலாம், அவனுக்கு வரக்கூடிய மனைவியை நிர்ணயிக்கலாம். வீடுங்கிறது கூட்டு குடும்பமா இருந்தால் கிரகம் பாதிக்கப்பட்டது அவங்களால கட்ட முடியாது. ஒருத்தர் ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா கூட இருக்கும், சுக்கிர தசையே நடக்கும், 4 குடியவனாவே வந்திருப்பாரு. அப்போ அந்த மாதிரி இடத்துல இப்போ கடகலக்கணத்துக்கு 4 குடியவன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கான், ஆட்சி பெற்றிருக்கான்னு அவங்களால கட்ட முடியுமா? முடியாது. காரணம் என்ன? அந்த வீடு இல்லை. ஏன் பாதிப்பு வரும்? கடகலக்கணத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதி, அவன் நீச்சமடைந்தா நல்லது. மீன லக்கணத்துக்காரங்க வெள்ளி போடக்கூடாது. எப்போ போடக்கூடாதுன்னா சுக்கிர தசை நடக்கிறப்ப மீன லக்கணத்துல பிறந்தவங்க வெள்ளி அணியக்கூடாது உடம்புல. காரணம், சுக்கிரன் 3-8 கூடியவன். அந்த இடத்துல அவன் கெடவும் கூடாது, ஆட்சியும் பெறக்கூடாது, அவன் மத்தியமா தான் இருக்கணும். மீன லக்கணத்துக்கு சுக்கிரன் உச்சமா இருந்தா வேறு யோகத்தை கொடுக்குமா ஒளிய, அந்த கிடைச்ச யோகத்தெல்லாம் அழித்து விடும். கட்டடம் காம்ப்ளெக்ஸ் வச்சிருந்தாங்க, எல்லா சொத்தும் காலி ஆயிடுச்சுங்க. இப்போ நடுத்தருவில் நிற்கிறேன், இருக்கிற இடம் நிறைய மறைஞ்சு போயிட்டேன், ஊரை விட்டுட்டு வெளியூர்ல போய் தலைமுறை வாழ்க்கை வாழ்றேன். இப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கு சுக்கிரன் கெட்ட பாதகாதிபதியா வருதோ அங்க அது போல வரும், அங்கே அது போல வரும். இந்த புகழ்பெற்றவங்க ஜாதகத்தை சொன்னா உங்களுக்கு இதை வரும்னு. இந்த கோபாலபுரம் அப்படிங்கிற வீடு, கலைஞர் வீடு, தலைமுறை அவருக்கு அதான் அட்ரஸ். ஸ்டாலின் வீடு கட்டினாரு, ஆனா கலைஞர் ஏன் வீடு கட்டல? அதை அவர் ஒருத்தருக்கு பரிசா வழங்கினது. அந்த வீட்டுல தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். யாருங்க? ஆமா, கடகலக்கண 4ல் சனி உச்சம் பெற்று 10ஆம் பாவத்தை. இந்த மாதிரி சனி 10ஆம் வீட்டோட தொடர்பு கொண்ட தலைமை பதவி கிடைக்கும். சனி பார்க்கும் இடம் பால்ங்கிறாங்க. ஆனா சனி உச்ச பலனை கொடுக்கும். 10ஆம் வீட்டோட சனி தொடர்பு கொண்டவங்க எல்லாம் ஏதோ ஒரு தலைமை பதவியில் இருப்பாங்க. அது சனியினுடைய பவரை பொறுத்து. அதான் மறைஞ்சிருக்கு. அப்ப சுக்கிரன் மறைந்தவர்கள் இந்த மாதிரி, அது மறைமுக, இந்த மாதிரி நிறைய. சுக்கிரன் மறைஞ்சா இன்னும் சில விஷயத்தெல்லாம் சொல்லலாம். சுக்கிரன் ராகு அப்படிங்கிறதெல்லாம் மறைஞ்சிச்சுன்னா 12ஆம் வீட்டோட, இப்ப நம்ம பாக்குறது 4ஆம் பாவம். அப்ப இந்த 4ஆம் பாவாதிபதி ஒருத்தருக்கு 12ல் இருக்கு. ஐயா ஞாபகப்படுத்தினாலும் நான் சொல்றேன், அவன் வெளியூர்ல தான் போய் வீடு கட்டுவான், உள்ளூர்ல வீடு கட்ட மாட்டான், தான் பூர்வீகத்தில் வீடு கட்ட மாட்டான். அதை எடுத்து பாருங்க, இது மிக சரியா வரும். அப்ப 4ஆம் பாவம் எங்க எப்படி 4ஆம் பாவங்கிறது ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறுபடும். ஆனா காரகத்துவம் மாறுபடாது. எல்லாத்துக்கும் 4ஆம் பாவம்னா சுக்கிரன் தான் வீட்டுக்கு காரகத்துவம், குதிரைக்கு காரகத்துவம். இந்த காலத்துல வாகனம் சிறப்பா இருக்கு, 4 வாகனம் வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல 4 குதிரை வச்சிருப்பான், 4 மாட்டு வண்டி வச்சிருப்பான். இப்ப 4 காருங்கிற, அப்ப 4 மாட்டு வண்டி, 4 குதிரை வண்டிங்க, ரேக்லா வண்டி வச்சிருப்பாங்க. சில பேர் வில் வண்டி வச்சிருப்பாங்க, பண்ணையார் வீட்டுல வில் வண்டி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கிரக நிலைகளை மாத்தி எடுத்துக்கணும். இப்ப 4ஆம் பாவம் 2ஆம் பாவம் ஒருத்தருக்கு தொடர்பு இருக்கு. இதுல 4ல் புதனும் 2ஆம் பாவமும் ஒரு விஷயத்தை எடுத்துங்க. 4ஆம் பாவத்தில் 4ஆம் பாவமும் 2ஆம் பாவத்தோட 4ஆம் பாவமான புதனும் தொடர்பு கொண்டால் அவங்க 2 டிகிரி படிச்சிருப்பாங்க. சுக்கிரனே தொடர்பு கொண்டா 2 இடத்துல அவர்களுக்கு வீடு இருக்கு. இது 4ஆம் பாவம் 2ஆம் பாவம். இதோட லக்னத்தை சம்பந்தப்படுத்திங்க. இதை 2 மட்டும் வச்சுக்காதீங்க. இது 2 மட்டும் விதி அல்ல. ஆனா இந்த விதி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு இருக்கிறவங்களுக்கு 4ஆம் பாவமும் 2ஆம் பாவமும் கண்டிப்பா தொடர்புல இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று வலுத்திருக்க வேண்டும். ஐயா சொன்னார்ல, சனி 2, 7 சில இடங்கள் இருந்தா 2 தாரமா இருக்கான்னு கேளுங்கன்னு. இன்னும் இந்த விஷயத்தை எடுத்து பாருங்க. லக்னம் 7, 11 தொடர்பு கொண்டா நிச்சயம் அவர்களுக்கு 2 தாரம். சூரியன் 11ல் சூரியன் சுக்கிரன் இருந்தா 2 தாரம். ராகு சுக்கிரன் தொடர்பு இருந்தா 2 தாரம். எந்த லக்னத்துக்கு எங்கே நின்றாலும் ராகு சுக்கிரன் 8 பாய்க்குள்ள இருந்தா 2 தாரம். பிற பெண்கள் தொடர்பு இப்படி. பிற சுக்கிரன்ல வீடு ராகு சுக்கிரன் சேர்ந்தா பெரும்பாலும் அவங்க கடக்கால் போட்டு வீடு கட்டுறதா விட்டுறணும். இல்ல அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது பால் அடைஞ்ச கட்டடம் இருக்கான்னு கேளுங்க. பால் அடைஞ்ச மருத்துவமனை, பயன்படுத்தாத இது காலி இடம், நான் இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்கேன், திருஷ்டி பெரியார் மாதிரி பக்கத்துல காலி இடம் இருக்கு, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காரகத்தோட சேரக்கூடிய கிரகங்களை பொறுத்து.
சனி சுக்கிரன் சேர்ந்தா அந்த குடும்பத்துல ஒரு ஒழுங்கீனம் இருக்கும். அது குடும்ப நபர்களா, குடும்பத்தில் உள்ளவர்களா, குடும்ப நபர்களா, குடும்பத்தில் உள்ளவர்களா. சனி சுக்கிரன் கேது இந்த மாதிரி கிரகங்கள்லாம் ஒருத்தவங்க தொடர்பு கொண்டா அவங்க அழகை கெடுக்கிற மாதிரி சில விஷயத்தை உருவாக்கிடும் அந்த தசை புத்திகள். சின்ன வயசுல நல்லா அழகா இருந்துங்க, இப்ப முகத்துல மங்கு வந்துருச்சு, தேமல் வந்துருச்சு, முகம் கருமையாயிடுச்சு, வண்டு கடிச்சது, குளவி கடிச்சது இப்படின்னு சொல்றவங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். இது 2ஆம் பாவம் முகம். ஆனா 4ஆம் பாவம் அப்படிங்கிறது கல்வி. இப்ப கல்வி எடுத்துக்கும், வீடுங்கிறது இஎம்ஐல வாங்கிக்கிறாங்க, அபார்ட்மெண்ட்ல வாங்கிக்கிறாங்க. கல்வி 4ஆம் பாவம் பலமா இருக்கிறதுக்கு கல்வியினுடைய வித்தைக்கு காரகத்துவம் புதன். அந்த புதன் படிக்கணும் அப்படின்னா அவனுக்கு நினைவாற்றல் அப்படிங்கிற விஷயத்த தரக்கூடியது சந்திரன் இல்லைங்களா? அதுல கவனத்தை செலுத்தக்கூடிய கிரகம் எப்படின்னா லக்னாதிபதி. அப்ப லக்னம், சந்திரன், புதன் இதெல்லாம் நல்ல தொடர்பு கொண்டா, சுக்கிரன் தொடர்பு கொண்டா நல்ல வீடு, புதனும் சந்திரனும் லக்னாதிபதியும் தொடர்பு கொண்டா நல்ல கல்வி, கிரியேட்டிவ், எழுத்தாற்றல், கவிதை, கற்பனை வளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்ப 4ஆம் பாவத்துல எந்த கிரகம் அப்படிங்கிறது, இப்போ 4ஆம் பாவத்துல எந்த லக்னமா இருக்கட்டும், ஒரு 4ஆம் பாவத்துல சூரியன் செவ்வாய், ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமான்னு பிரிச்சுக்கங்க. அதை ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது, ஆனா பலன்களுக்கு தனித்தனி. சூரியன் செவ்வாய் நாளில் இறந்து ராகு நாள்ல இருந்தாலும் சூரியன் செவ்வாய் இதெல்லாம் 4ஆம் வீட்டு தொடர்பு கொண்டா தென்கிழக்குல அதான் அக்னி மூலையில நீரோட்டம், கழிவறை இது மாதிரி யாராவது இருந்தா அந்த வீட்டு பெண் பாதிக்கப்படுவாள். ஒன்றும் வீட்டு பெண்ணுக்கு நோயாளி இருக்கும், இல்லை பிற தொடர்பு ஏற்படும் ஒழுக்கக்கேடான விஷயங்கள் அப்படிங்கிறது இது உறுதியா நடக்கும். எந்த ஜாதகத்தையும் நீங்க வாங்கி கேட்டு பாருங்க. சுக்கிரன், ராகு அல்லது இந்த மாதிரி பாவகிரகங்கள், அக்னி கிரகங்கள் 4ஆம் வீட்டுல சேர்ந்துட்டா அவங்க வீடு பக்கத்திலே ஒரு சில பாதகமான அமைப்புகள் இருக்கும். அக்னி மூலம் கிடக்கூடாது அவர்களுக்கு, ஏன்னா சூரியனும் செவ்வாயும் நெருப்பு கிரகங்கள். அப்ப அது ராகு அங்க இருந்தாலும் அந்த பெண் எப்பயும் வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். ராகு நாள்ல இருந்துட்டா அந்த விஷத்தன்மை அப்படிங்கிறது விஷத்தன்மை, அதாவது விஷத்தன்மைனா விஷ ஜந்துக்கள் வீட்டின் உள்ளே வரும், விஷ ஜந்துக்கள் வீட்டின் உள்ளே வரும், அல்லது அவர்கள் உறுப்பினர்களை யாரையாவது அது தீண்டும். உறுதி. பூரான் கடிக்கும், தேல் கடிக்கும், நாய் கடிக்கும், பாம்பு கடிக்கும். அந்த இப்போ ஒரு வீட்டை போய் நம்ம பார்க்குறோங்க, வீட்டில் எல்லா இடமும் நல்லா இருக்கு, அக்னி மூலையில் நீரோட்டம் இருக்கு, இல்லை அந்த வீட்டை சுற்றி வீட்டுக்கு அக்னி மூலை இப்படி எடுத்துங்க, வீட்டுக்கு அக்னி மூலை அப்படின்னு எடுத்துங்க. இப்போ இந்த இடம் மனைக்கு இது வந்து அக்னி மூலைன்னு வச்சுப்போம், இது அக்னி மூலை, இது ஒரு வீடு. இந்த இடத்துக்கு உள்ள நுழைஞ்சு பார்க்குறீங்க, இந்த பார்க்குறப்ப இந்த அக்னி மூலையில் ஒரு கிழக்க நீரோட்டம் போகுது, இல்லை ஒரு பள்ளம் இருக்குது, ஒரு பாலடைஞ்சாக இருக்குன்னா இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி குடியிருந்த பெண்கள் எப்படி இருந்தாங்கன்னு கேளுங்க. ஒன்றும் நோயில் செத்துருப்பாங்க, இல்லை வேற மாதிரி நடந்திருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். இது வாஸ்து சாஸ்திரம் இல்லை, கிரக சாஸ்திரம். இந்த பலன் நிச்சயமாக இருக்கும். ஒரு பாவத்தை வச்சு நம்ம மணிக்கணக்காக பேசிட்டு இருக்கலாம், அருவி மாதிரி விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரி, இப்போ 4ஆம் பாவத்தில் பாவகரம் இருக்குது, 4ல் குரு இருக்கு. 4ல் குரு இருந்து 10ஆம் வீட்டை குரு பார்க்கும். எந்த லக்னமா இருக்கட்டும், அது பாவியா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், 4ல் குரு இருந்தா 10ஆம் வீட்டை குரு பார்க்கும். குரு இருக்கிற இடம் கெடும், பார்க்குற இது சிறப்பா இருக்கும். அப்ப அவனுக்கு அந்த வீட்டுல இருக்கிறவனுக்கு தொழில் வளம் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும். 4ல் ராகு, சூரியன், சனி இருந்தா அவன் வெளியே இருந்தா டீ கடையில உட்காந்து கூட நிம்மதியா இருப்பான். வீட்டுக்குள்ள வந்துட்டு அவனுக்கு நிம்மதி இருக்காது. ஏன்டா வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிற கிரகம். நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே அந்த வீடு இருக்கிற நிலைகளை பார்த்துட்டு இவன் இந்த வீட்டு தலைவி குடும்பத்துல 4ஆம் பாவம் கெட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த வீட்டுக்குள்ள போன சில வீட்டுல எப்படா எழுந்திரிச்சு வெளியே போவன் இருக்கும். நீங்க எல்லாம் அனுபவத்துல பார்த்துருப்பீங்க. ஏன்டா அந்த வீட்டுக்கு வந்தோம், ஏன்னா உட்காந்துருக்கா முடியலன்னு இருக்கும். சில வீடுகளில் போனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இருக்கலாம் அப்படின்னு தோணும். அப்ப அங்க அந்த வீட்டு தலைவி ஜாதகத்துல 4ஆம் வீட்டுல சுக்கிரன், சுபர், புதன், குரு இந்த மாதிரி இயற்கை சுபர்கள் கண்டிப்பா தொடர்பு வருவாங்க. லக்ன சுபர்கள் எடுத்துக்காதீங்க, இயற்கை சுபர் அப்படிங்கிறது இருந்தா அது போல இருக்கும் அப்படிங்கிறது. புதன் வந்து ஒரு 4ஆம் வீட்டை பலமா பார்த்துச்சுன்னா அவனுக்கு சித்திரை வேலைப்பாடு, அதாவது அழகிய கலைநயத்தோட உள்ள வீடு அமையும். சுக்கரனை விட புதனுக்கு தான் அந்த இது ஜாஸ்தி. சுக்கரன் அழகு கலைக்கு நம்ம சொல்றோம், புதன்னா சித்திரன், எழுத்து, கிரியேட்டிவ். அப்ப அந்த புதன் சந்திரன்லாம் 4ஆம் வீட்டுக்கு பலமா தொடர்பு கொண்டுட்டா அவங்க வீடு எல்லாம் இப்படி இருக்கும். நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, அவன் வீடு நல்லா கட்டுருக்கான், அழகா கட்டுருக்கான், இந்த இடத்துல இந்த இது இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ இந்த மாதிரி அமைப்பு எடுத்துக்கலாம். அந்த வீட்டு கழிவறை, இப்ப கழிவறைங்கிறது இப்பெல்லாம் எல்லா வீட்லயும் மெத்தட் ஒரே மாதிரி வருது. பூஜை ரூம் ஒட்டினபடி பின்னாடி கழிவறை வச்சிடறாங்க. பூஜை ரூம் ஒட்டினபடி உங்களுக்கு எல்லாம் ஒரு நினைவு சொல்றேன். ஸ்ரீரங்கத்துல ஈசானியத்துல கழிவறை வச்சாங்க, ஈசானியத்துல. ஆனா இப்ப அதை மூடிட்டாங்க. ஏன்னா அங்க சில ஸ்ரீரங்கத்துக்கு சுக்கிரனுக்கு ஈசானியம் கிடக்கூடாது. சுக்கிரன் ஸ்ரீரங்கம் சுக்கிரன் ஸ்தலம், கழிவறை இருந்தது. ஜெயலலிதா அம்மாவை யானைக்குட்டி முட்டுனுச்சு, உடனே அந்த கழிவறையை எடுத்துட்டாங்க. இந்த அம்மா முதலமைச்சரா போகுது,
அப்ப அப்ப அந்த அம்மா ஆட்சியில் இருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி நம்ம ஆட்சியில் தோத்தாங்க. இந்த மாதிரி சில கோயில்களுக்கும் புகழ்பெற்ற கோயில்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. திருப்பதியில இருந்து இதுல வரப்ப சந்திரபாபு நாயுடு ஒரு வெடி விபத்துல மாட்டினார். அதுக்கு பின்னாடி ஆட்சியை இழந்தார் முதலமைச்சராக இருக்கப்ப. அப்போ அந்த ஆலயத்துல காளகஸ்தி ஆலயம் இடிந்து விழுந்தது, கோபுரம், வாயு ஸ்தலம் சொல்லக்கூடிய காளகஸ்தி. இதெல்லாம் சில விஷயங்கள் உணர்த்தும். ஒரு சில கோயில்களில் நடக்கிற சம்பவங்கள் உணர்த்தும். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கவங்க ராஜராஜ கோயிலுக்கு போக மாட்டாங்க. அது சென்டிமெண்டா நடக்குதா இல்ல காக்கா உட்கார பணமலமாங்கிறது தெரியல. ஆனால் அந்த ராஜராஜன் கோயிலுக்கு ஆட்சி பெற்றவர்கள் போக மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இதை நீங்க சூட்சமா எடுத்துங்க. அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் தொல்பொருள் துறையில கட்டுப்பாட்டில் இருக்க கோயில்களுக்கு போகவே மாட்டார்கள், அல்லது போகவும் கூடாது. காரணம், அங்கே ஆகம விதி பின்பற்றப்படாது. ஆகம விதி முறையா பின்பற்றாத கோயில்கள்ல தெய்வ சக்தி இருக்காது. நீங்க மற்ற கோயில்ல போய் சிவனை கும்பிடுறதுக்கும் தந்தை பிரகதீஸ்வரர்ல கும்பிடுறதுக்கும் உள்ள அந்த வைப்ரேஷனை பாருங்க, ஒரு வைப்ரேஷன் எடுத்து பாருங்க. அப்ப தெய்வங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் உண்டு. ஒரு என்னங்க எங்க நான் பல தடவை போயிருக்கேன். இல்ல ஒருத்தருக்கு வரலாம், ஆனா அது பெரும்பாலான கணக்கு எடுத்துக்கணுங்க. உங்களுக்கு இருக்கலாம், உங்களுக்கு சிவனுடைய இது இருக்கலாம், சிவனோட நட்சத்திரத்துல அப்படி இல்லைங்க சார். நீங்க பாருங்க, கட்டடக்கலை அப்படி இல்லை. நான் நீங்க கேள்வி கேட்டதுக்கு சந்தோஷம், ஆனா விளக்கம் சொல்றேங்க. ஆகம விதி அப்படிங்கிறத நீங்க எடுத்துங்க. ஆகம விதினா ஒரு நாளைக்கு கோயில்கள் 6 கால பூஜை, 4 கால பூஜை, சந்தியா கால பூஜைன்னு எழுதியிருப்பாங்க. 12 வருடத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் குடமுழுக்க நடத்த வேண்டும் என்பது கோயிலினுடைய ஆகம விதி. ஒரு நாளைக்கு 6 கால பூஜை நடத்துற கோயில்ல இருக்க வைப்ரேஷனும், ஒரு நாளைக்கு ஒருவேளை பூஜை கூட நடத்த முடியாத இருக்க கோயில்ல இருக்க வைப்ரேஷனும் வித்தியாசம் பேரு. இறைவன் அருள்ங்கிறது உருவாக்கப்பட்டது. இறைவன் அருள் ஒரு கோயிலுக்கு, இப்ப நீங்க கோயிலை பத்தி பேசுறதாலும் சொல்ற, கட்டடக்கலைங்கிறது வேறு, ஆன்மீகம் அப்படிங்கிறதே வேறு. அதை நல்லா வச்சுங்க. ஒரு கோயிலுக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா 6 கால பூஜை நடத்துற இடத்துல நீங்க பூவரசன் குப்பை இங்க இருக்க யாராவது போயிருக்கீங்களா? லட்சுமி நரசிம்மர் அங்க உள்ள போங்க, சட்டை கழட்டி நின்று பாருங்க, அப்படியே அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது மத்த லட்சுமி நரசிம்மர்ல கிடைக்காது. ஒரே நேர்கோட்டில் இருக்கிற அந்த பரிக்கல் நரசிம்மர், தவளக்குப்பம் 16 கார நரசிம்மர், இந்த பூவரசன் குப்பம் நரசிம்மருக்கு இங்க இந்த விதிகளை கோயில்ல எப்படி உருவாக்கி இருக்காங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா, கட்டடக்கலை சார்ந்துதான் இருக்கு, வைப்ரேஷன் இல்லை அப்படிங்கிறது. ஒரு கோயில் அமைக்கிறப்பே பாருங்க, எங்க ஒத்த கலசம் இருக்குதோ, ஒரு ஒத்த கலசம் இருக்குதோ அது கற்ப கிரகத்துக்கு நேரா இருக்கும், மூலவருக்கு நேரா. அதுக்கு கீழே பீடத்துல பீஜாட்ச மந்திரங்கள் போடப்பட்ட இது இருக்கும். 12 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த கும்பாபிஷேகம்னா அந்த கோவில் அங்க செல்போன் குறைவா இருக்கிற சார்ஜ் டவர் குறைவா இருக்க, சார்ஜ் கம்மியா இருக்கிற செல்ல பேசினா எப்படி இருக்குமோ அப்படிதான் பவர். அந்த காலத்துல ஐயருங்கெல்லாம் குடுமி வச்சிருப்பாங்க, இப்பயும் வச்சிருக்காங்க. ஆனா ஒரு சிலர் குடுமி வைக்கிறது இல்லை. இந்த குடுமிக்குள்ள என்ன ஒரு இது, ஆண்டனா, செல்போன் டவர்ல ஏன் ஆண்டனா ரிசீவ் பண்றது. அதனாலதான் கோயில் அந்த ஒற்றை கலசத்துல வச்சிருப்பாங்க. இதெல்லாம் விதிங்க. அதனால நீங்க உங்களுக்கு அது வைப்ரேஷன் இருக்கலாம், ஒருவேளை இறைவனை நீங்க பரிபூர்ணமா இதா இருக்கலாம். உங்க ஜாதகத்துல சனி சந்திரன் தொடர்பு இருக்கலாம். சந்திரன் இல்ல சொல்றாங்க, அதான் ஒன்னொன்னா சொல்ல வர, நீங்க சொல்லிட்டீங்க. சந்திரனா கேதுனா ஞானக்காரகன், இது தொடர்பு தான் அவங்களுக்கு எங்க போனாலும் வைப்ரேஷன் வரும். சில பேர் கோயில போறப்ப கார்ல போயிட்டு இருப்பாங்க, கோயில பார்த்து சிவசுவாம்பாங்க, அரகராம்பாங்க. அந்த தொடர்பு வைப்ரேஷன் அது மாதிரிங்க. அதனால நீங்க கேட்ட கேள்வியோ சொன்ன ஏதோ சரியில்லை, தவறுன்னு சொல்ல வரல, சரியானது தான். ஆனா தொல்பொருள் கட்டுப்பாட்டு துறையில அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேங்க. புதுக்கோட்டையில இருந்து பொன்னமராவதி போற வழியில கீழ் செவலூர்னு ஒரு ஆலயம் இருக்கு. அந்த கோயிலுக்கு கீழே ஒரு மகாலட்சுமி கோயில், அதுக்கு கீழே நீரோட்டம் இருக்கு. அது மிக சக்தி வாய்ந்தது. இது தொல்பொருள்துறை கட்டுப்பாட்டுல மட்டும் இல்லாம இருந்து அறநிலைத்துறையில இருந்திருந்தா அந்த கோயில் நேரம் மிக பிரபலம் அடைந்திருக்கும். நீங்க சந்தேகமா இருந்தா அந்த கோயிலுக்கு போங்க. சங்கு பூஜை பண்றது ரியல் எஸ்டேட்டுக்கு அங்க மிக சிறப்பு, வாஸ்து பூஜை மிக சிறப்பு. ஆனா அங்க இருக்கிற அம்பாள் கீழே கிணத்தடியில நீர், அதுக்கு அந்த நீர்நிலைக்கு மேலதான் அம்பாள் இருக்காங்க. வேற எங்கேயுமே அந்த மாதிரி இல்லை. மறைமுகமா நீரோட்டம் அங்கே இருக்கு. தொல்பொருள் எப்படி சாத்தியம்? இப்ப கிணறு இந்த இடத்துல இருக்குன்னா அந்த கிணத்து மேல நம்ம ஒரு ஆலயத்தை கட்ட முடியுமா? நிக்குமா அம்மன் சிலை அங்க இருக்கு. இந்த சூட்சுமம். அதனால தொல்பொருள்துறை அதை எடுத்துக்கிட்டாங்க. ராஜராஜ சோழன் தான் தொல்பொருள்துறை எடுத்துக்கிட்டாங்க. நிழல் இல்லாம எப்படி கட்டலாம், எப்படி இந்த அமைப்பை எந்த ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு இல்லாத கட்டலாம், இதெல்லாம் ஆராய்ச்சி. ஆனா ஆகம விதிக்கு என்ன தொடர்புன்னா, அன்றாடம் பூஜை செய்தல், மந்திரத்தாலேயோ புனித நீர்களாலேயோ அந்த சக்தியை வரவழைத்தல். அதனாலதான் அபிஷேகம் பண்றவங்களுக்கு சட்டை கழட்டிட்டு அந்த இறைவனுக்கு சன்னிதானத்துக்கு நேரா உட்காந்து ஒரு கம்பி கட்டி அதில் உட்கார வைப்பாங்க. ஏன்னா அபிஷேகத்தை பண்ற பொருள்களுடைய இது நேரா உங்களுக்கு வரணுங்க.
சில பேர் பணம் கட்டுறதுனால தான் இப்படிம்பாங்க. சட்டையை கட்டிட்டு ஆண்கள் சட்டையை வெறும் சட்டையோட வெறும் உடம்போட கோயில் அபிஷேகத்தில் உட்காரணும். பெண்கள் நகை அணிந்து ஏதோ ஒரு நகை அணிந்து உட்காரணும். ஏன்னா நகைக்கு பெண்களுக்கு அந்த நகைக்கு இதை ஈர்க்கக்கூடிய சக்தியும் ஆண்கள் சட்டை துணி இல்லாமல் உட்காரணுங்கிறதுக்கு தான். அப்போ ஒரு 4ஆம் பாவத்தை வச்சு இவ்வளோ விஷயத்த நம்ம எடுத்துக்கலாங்க. சந்தேகம் கேட்டால்தான் தெளிவு பெறும். நீங்க கேட்டதுனால சொல்லுங்க. ம் 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 அதான் 4ஆம் பாவம் சனி எங்க இருக்காருங்க? சனி உச்சம் பெற்று இருக்காரு. சனி நீங்க கட்டின வீட்டை வாங்கி பாருங்க, இல்லைன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து வீடு கட்டுங்க, அது சரியா இருக்கும். இப்போ சனி 4ல் இருக்குதுன்னா அந்த அந்த உங்க பூமியில 4 இல்ல, குரு 4ல் நீச்சம். 3 6 கூடையவன் 4ஆம் பாவத்துல நீச்சம், 6 கூடைய குரு நீச்சம், சனி உச்ச 4 கூடையும் உச்சம் பெற்றிருக்காரு. கேது சேர்க்கையா? கேது சேர்க்கை இருக்கா? நீங்க என்ன பண்றீங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்துல பெரியவங்க இறந்தவங்க இருக்காங்க இல்லைங்களா, மாந்தி எங்க இருக்குன்னு தெரியுமா? உங்க குடும்பத்துல இறந்தவங்க பிரேத சாபம் உள்ளவங்க, இந்த அதான் பிரேத சாபம். இந்த இப்படி எல்லாம் தொடர்பு இருந்தா உங்க பரம்பரையில ஒருத்தர் 47 வயதுக்குள்ள இறந்துருப்பாங்க. போன தடவை கூட பரம்பரை பத்தி பேசுறப்ப ஒருத்தர், ஏங்க ஜாதகருக்கு சொல்லுன்னா பரம்பரையை சொல்றீங்க, தாத்தா எல்லாமே நீங்க இல்ல, தாத்தா எல்லாமே உங்க அப்பா இல்லை, உங்க அப்பா எல்லாமே நீங்க இல்லை, அப்ப அதை எடுக்கணும். அப்ப அந்த பிரேத சாபத்தை நிவர்த்தி பண்ணுங்க, வீடு கட்டிடுவீங்க. சுக்கரனோட வீட்டுல மாந்தி இருந்தாவே அது அந்த மாதிரி அமைப்பு. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க. அடுத்த மீட்டிங்ல இன்னும் கொஞ்சம் முறை சிறப்பாக பேசுறேன். இப்போ பேச பொறுமையாக கிடங்களுக்கு மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை தந்தவருக்கும் என்னுடைய ஐயா விஜயன் ஐயாவுக்கும் மிக்க மிக்க நன்றி. இந்த மேடைக்கு என்ன அறிமுகப்படுத்தவரும் இந்த அரங்கத்துக்கு அறிமுகப்படுத்தவரும் இவர் தான். அதுக்கு எப்பொழுதுமே கடமைப்பட்டிருக்கேன். இந்த வியாதிபாத சிரார்த்தம் அப்படிங்கிறது வர நாட்கள்ல முகூர்த்தமும் குறிக்கப்பட்டிருக்கும். ஆனா அந்த நாள்ல முகூர்த்தம் இல்லை, முகூர்த்தம் போட்டிருக்கு, ஆனா அதுல செய்யாதீங்க. ஒருத்தர் வியாதிபாதத்துல பிறந்திருந்தாலோ அல்லது அவங்க பரம்பரையில தொடர்ந்து துர்மரணம் நடந்தாலோ, திருநெல்வேலிக்கு பக்கத்துல சேரன் மாதேவி பகுதியில் பக்தவச்சல பெருமாள்னு ஒரு கோவில் இருக்கு. அங்க போய் வியாதிபாத சிராத்தம் நடக்கிற அன்னைக்கு ஒரு சங்கல்ப பூஜை பண்ணிக்கங்க. அங்க போக இயலாதவங்க அந்த சிரார்த்தம் வர்ற அன்னைக்கு ஜோதிடர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒருத்தருக்கு தயிர் சாதமோ புளி சாதமோ, ஏதோ தயிர் சாதம் சிறப்பு அல்லது புளி சாதம் சிறப்பு, ஏன்னா பெருமாளுடைய நைவேத்திய பிரசாதம் புளி, அதை கொடுத்து தண்ணீர் பாட்டில் ஒன்று வாங்கி கொடுங்க. தண்ணீர் பாட்டில் தராம யாரும் அன்னதானம் பண்ணவே பண்ணாதீங்க. அப்பெல்லாம் பாக்கெட் இருந்தது, இப்போ 1/2 லிட்டர் பாட்டில் காசு செலவாயிட்டாலும் பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு தண்ணீர் குடிக்க வேண்டும். அப்போ அந்த தண்ணியோட தந்தாதான் அந்த தானம் முழுதான் நிறைவடையும். அது மாதிரி செய்யுங்க. இந்த வியாதிபாத சிரார்த்த வர அன்னைக்கு எந்த சுபகாரியத்தையும் தொடங்கவே தொடங்காதீங்க. அது தொடங்கினா சர்வநாசம். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயத்த ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேங்க. மைத்திர முகூர்த்தம் அப்படிங்கிறது நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மைத்திர முகூர்த்தத்துல அழிவு தரக்கூடிய எந்த செயலும் செய்யலாம். கடன் தீர்க்கலாம், எதிரிகளை கோர்ட்டு கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு கையெழுத்து போடலாம். ஏன்னா சர்வநாசம் மைத்திர முகூர்த்தம். கடன் தீர்க்கறதுக்கு முக்கியமா சொல்லிட்டு இருக்காங்க. மருத்துவத்துக்கு அது உதவும். மைத்திர முகூர்த்தத்துல ஒரு பெரிய சிவியரான ஆபீசரன் செஞ்சு அவன் பொழைச்சிக்குவான். உயிருக்கு போராடுற நிலைமையில கூட செஞ்சுக்குவாங்க. மைத்திர முகூர்த்தங்கிறது என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை மேச லக்கணமும் அசுவினி நட்சத்திரமும் கூடினால் அது மைத்திர முகூர்த்தம். வியாழக்கிழமை விருச்சிக லக்கணமும் அனுச நட்சத்திரமும் சேர்ந்து வர 2.5 நிமிடம், அந்த 2.5 மணி நேரம் மைத்திர முகூர்த்தம். இதுதான் முதல் தரமான மைத்திர முகூர்த்தம். செவ்வாய்க்கிழமை மேச லக்கணம் அசுவினி நட்சத்திரம், வியாழக்கிழமை விருச்சிக லக்கணம் அனுச நட்சத்திரம், இது வர நாட்கள் மைத்திர முகூர்த்தம். தவறி போய் கூட இந்த நேரத்தில் சுபகாரியத்தை தொடங்கிடாதீங்க, சர்வநாசம். இந்த மைத்திர முகூர்த்தம்ங்கிறது அவ்வளவு இதானது. எது செஞ்சாலும் அழியும். கோடி ரூபாய் கடன் இருந்தா கூட கடனை தீருங்க. 12 மணிக்கு கூட வரும். அந்த நேரத்துல எப்படா போய் நான் ஊட்ட கட்டி கதவை தருவீங்க, அவன் பேரை போட்டு ஒரு சீட்ல எழுதி, அவன் எவன் கடங்காரனா அவன் பேரை போட்டு வச்சுக்கங்க, தீருங்க. டாக்டர்கிட்ட 12 மணிக்கு அந்த நேரம் வருது, நைட்டு ஏங்க ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னா வரமாட்டாங்க, அந்த நேரம் இருந்தாலும் போய் பெட்ல சேர்த்துருங்க, இந்த நேரத்துக்கு அட்மிட் பண்ணுங்க. சர்வ நாசம். வளர்ச்சிங்கிறது வேறு, சர்வ நாசங்கிறது வேறு. இதெல்லாம் நம்ம ஒரு சூட்சும விதியா நம்ம வாடிக்கையாளர்கள் சொல்லலாம். 100% பலன் தரும். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நம்ம சக்தி ஜோதிட நிலையத்தினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய பார்த்தசாரதி ஐயா அற்புதமான ஒரு செய்தி சொன்னார். அந்த செய்தி ஆராய்ச்சி செய்து பார்க்கிற போது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கார இயல்பான ஆசை, நான் வீடு கட்டுவேனா, யார் கட்டினா அந்த வீடு சிறப்பா இருக்கும், யார் கட்டின வீட்டை வாங்கினா சிறப்பா இருக்கும்னு சொல்லி மிக அற்புதமான ஒரு தெளிவான செய்தி
இது நம்ம சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிடைச்ச பொன்னான முத்து தங்கம் வைரம். அந்த வகையில ஐயா அவர்களுக்கு நம்முடைய சங்கம் நன்றி பாராட்டுகிறது.